ஷலோம் அலைக்கேம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் படிக்க போகிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் ஹர்பு. ஆக்சுவலி ஹர்பு என்ற வார்த்தை ரஃபா அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. இந்த வார்த்தை வேதத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப சங்கீதம் 46வது அதிகாரத்தில் 10வது வசனம். சங்கீதம் 46, 10 நிறைய பேர் நீங்கள் மனப்பாடமாக ஞாபகம் வச்சுருப்பீங்க, அப்படி தானே? என்ன வசனம்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது என்ன யோசிப்போம்? உட்காரணும், ஜோமனணும் அப்படின்ற அர்த்தங்கள்லாம் நம்ம எடுப்பதுண்டு. கரெக்ட் தான். அமர்ந்திருந்துனா உட்காரணும், ஜோமனணும் அப்படின்ற அர்த்தம்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த வார்த்தையை எபிரேயத்திலிருந்து புரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் நமக்கு நல்ல ஒரு பாடங்களை கற்றுத்தருகிறது. ஏன் அப்படின்னா அமர்ந்திருந்து என்ற வார்த்தைக்கு தான் ஹர்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஹர்பு என்ற வார்த்தையினுடைய அந்த அர்த்தம் என்னவென்று சொன்னால், உன் கையில் இருக்கிறதை, பிடித்து கொண்டிருக்கிறதை விட்டுவிடு. லெட் இட் கோ. ரைட், லெட் இட் கோ. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், எப்படி தம்பி இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை எப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஆக்சுவலி வேதத்தில், எபிரேய பைபிளில் இந்த மாதிரி வார்த்தை இருந்துச்சுன்னா இதே வார்த்தைகள் வேறு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் பண்ணணும். அப்படி சர்ச் பண்ணி பார்க்குறப்ப ஆண்டவர் நிறைய முறை வேதத்தில் நம்முடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், கைவிடுவதும் இல்லை மட்டும் ஆட் ஆகுது, கைவிடுதல் இல்லை. ரைட். அப்போ இந்த கைவிடுதல்ன்ற வார்த்தைக்கு இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அமர்ந்திருந்துன்ற வார்த்தைக்கு எப்படி இந்த ஹர்புன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது போல் கைவிடுதல்ன்ற வார்த்தைக்கும் இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ என்ன அர்த்தம் புரியுது? நீங்கள் அமர்ந்திருந்துன்னா உங்கள் கையில் பிடிச்சிக்கிறத விட்டுருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 46 முழு சங்கீதத்தையும் வாசிக்கும் பொழுது அந்த 46வது சங்கீதத்தை அநேக அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முக்கியமாக இந்த எசேக்கியா ராஜாவின் காலங்களில் அந்த சூழ்நிலைகளுக்கு ஒத்துப்போகுதுன்னு சொல்கிறார்கள். எசேக்கியா ராஜாவின் காலத்திலே அசிரியர்கள் பயங்கரமாக எசேக்கியா ராஜாவை தாக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு சதி திட்டம் பண்ணி இவனை ஒன்றுமில்லாமல் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி யோசித்து பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. அசிரியா ராஜாக்கள்லாம் பயங்கரமாக திட்டமிட்டு கொண்டு இருக்கும் பொழுது எசேக்கியா ராஜாவுக்கு லெட்டர்லாம் அனுப்புகிறாங்க. ரொம்ப அவனை திட்டி அனுப்புகிறாங்க. நீ என்ன பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக, நீ உன்னை காப்பாற்றிருவியோ, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போயிட்டு பயங்கரமாக எசேக்கியா ராஜாவை பற்றி இகழ்ந்து பேசுகிறார்கள். இகழ்ந்து பேசினது மட்டும் இல்லாமல் லெட்டர்லாம் எழுதி அனுப்பிடுறாங்க. ராஜாவின் அரண்மனைக்கு ஒரு லெட்டர் வருது. அவர் திறந்து பார்த்தா உள்ள அவரையே நிந்தித்து எழுதின லெட்டர்ஸ். யோசித்து பாருங்கள். இப்போ நீங்கள் எசேக்கியா ராஜாவின் நிலைமையிலேருந்து யோசித்து பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன செய்கிறாருன்னா, அப்படியே கொண்டு போயிட்டு தேவாலயத்தில் கொண்டு போயிட்டு கர்த்தர் சமூகத்தில் அந்த லெட்டர் அப்படியே விரிச்சு வைக்கிறார். இதுதான் ஹர்பு. நம் கையில் இருக்கிற பிரச்சனைகள், நம் கையில் இருக்கிற கவலைகளை கொண்டு போய் விட்டுட்டு, ஆண்டவரே நீங்கள் பாருங்கள் ஆண்டவரே. 2 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அவர்கள் நிந்தித்து எழுதின அந்த வார்த்தைகளை எசேக்கியா ராஜா அப்படியே கொண்டு போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் விரிச்சு வச்சுறார். ஆண்டவர் சொல்கிறார், பாரும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் நிந்தித்து பேசின வார்த்தைகளை. அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசும்பொழுது அப்படியே அசிரிய ராஜாக்கள் ஏதோ அவர்கள் கடவுளை நிந்தித்து எழுதினது போல் பேசுவார். ஆண்டவர் சொல்ல, நீ என்ன நிந்தித்து பேசுகிறியா அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போ என்றைக்கு எசேக்கியா ராஜா தன் பிரச்சனைகளை தன் கையால் யோசித்து தீர்வு செய்வதை காட்டிலும் ஆண்டவர் கையில் கொண்டு போய் இந்த பிரச்சனையை விட்டுறார். விட்டவுடனே அங்கே தேவனாய கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். எந்த முறையும் நடக்காத அளவுக்கு இங்கே எசேக்கியா ராஜா படைகள்லேருந்து ஒரு யுத்த வீரன் கூட, ஒரு சின்ன ஈட்டி வில்லு கூட அங்கே போகலை. அங்கே கர்த்தர் ஒரே தூதனை அனுப்பி அந்த அசிரியாவின் பாளையத்தில் இருக்கிற 1,80,000 வீரர்களே ஆண்டவர் அங்கே முறியடிக்கிறார். அப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, உங்கள் கைகளில் நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிற உங்கள் கவலைகளாக இருக்கலாம், உங்களுடைய சில போராட்டங்களாக இருக்கலாம், நீங்களே தீர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து கொண்டிருக்கிற சில காரியங்களாக இருக்கலாம். இந்த ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்துன்னா என்ன அர்த்தம்னா விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இல்லை எனக்கு அது பலன் இருக்குது, என்னால் சமாளிக்க முடியும், இல்லை எனக்கு தெரியும், நான் அவங்ககிட்ட போய் பேசினா நல்லாயிருக்கும், இவங்ககிட்ட போய் பேசினா நல்லாயிருக்கும், இந்த காரியத்தை நான் அப்படி போய் பண்ணுறேன், இப்படி போய் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறார், விட்டு விடுங்க. நீங்கள் பிடித்து கொண்டிருக்க வரைக்கும் ஆண்டவரால் செயல்பட முடியாது. நீங்கள் விட்டு விட்டால்தான் ஆண்டவர் உங்களுக்கு செயல்பட முடியும். ரொம்ப தெரிஞ்ச ஒரு கதை உங்களுக்கு இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் ஒரு மனிதன் பெரிய ஒரு மலை தேசத்துலேருந்து அவன் இறங்கி நடந்து கொண்டு வரும் பொழுது, இது சாயங்கால வேலை ஆகிவிட்டது, சற்று இருட்டாகிவிட்டது. திடீரென்று அவன் உள்ளே விழுந்துட்டான். சைடில் அப்படியே நடந்து வந்துக்கிறவன் அப்படியே உள்ளே விழுந்துட்டான். அவனுக்கு பயம், பதறி அப்படியே இருட்டாக இருக்கிறது. வேகமாக அப்படியே கையில் கிடைத்த ஒரு கொப்பை பிடித்து கொண்டானான். அந்த கொப்பை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கும் பொழுது இருட்டாக இருக்கிறது. கத்துறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே.
ஆண்டவருடைய சத்தம் கேட்டிருக்குது, மகனே பயப்படாத, நீ பிடிச்சிக்கிருக்க அந்த கொப்பை அப்படியே விட்டுருன்றார். பார்க்குறான், என்னடா இது கொப்பு, நான் எனக்கு எனக்கு உயிரை காப்பாற்றுறது இந்த ஒரே ஒரு கொப்பு தான், அதை விட்டா இப்படி இவர் என்ன இப்படி பேசுகிறாரு. அங்கே கத்துறான், வேறு யாராவது இருக்கீங்களா, என்னை வந்து காப்பாற்றுறீங்களா? யாரோட சவுண்டு இல்லை அந்த இடத்துல. நைட்டு ஃபுல்லும் வேர்க்க வேர்க்க பயம், அதை விட்டு விட்டால் என் உயிர் போய்விடுமே என்ற பயம், வேர்த்து விறுவிறுத்து கொண்டிருக்கிறான். காலையில் ரொம்ப நேரம் வேர்த்து கையெல்லாம் வலி, இன்னைக்கு அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிந்திடும் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது விடிந்து விட்டது. இப்பொழுது காலையில் அந்த அந்த சூரியன் வெளிச்சத்தில் அப்படியே கீழே பார்க்குறானா, அவன் கீழே ஒரு பெரிய ஒரு பாறை ஒன்று இருந்திருக்கு. அவன் கையை விட்டுருந்தா அப்படியே அந்த பாறையில் லேண்ட் ஆகிருப்பான் ரொம்ப ஈஸியாக. அந்த பாறைக்கும் அவனுக்கும் நடுவே ஒரு சின்ன கேப்பு தான் இருந்திருக்குது. விட்டுட்டா கரெக்டாக அந்த பாறையில் போய் நின்றுப்பான். அப்போ நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது, நம்பி அவர் கரத்தில் நம்ம பிரச்சனைகளை கொடுப்பதெல்லாம் சில நேரங்கள் பயமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விட்டு விடுங்கள். ஹர்பு, எபிரேயத்தில் இது ஒரு கட்டளை வாக்கியம், சும்மா சாதாரண ஆண்டவர் சொல்லலை, இம்பரேட்டிவ். ஹர்புன்ற வார்த்தை இம்பரேட்டிவ், இது கட்டளை வாக்கியமாக இருக்குது. எபிரேயத்தில் கட்டளை வாக்கியத்துக்கெல்லாம் தனி ஸ்பெல்லிங்கே இருக்கும். அது கட்டளை வாக்கியமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், கட்டளையாக சொல்கிறார், உன் கையில் பிடிச்சிக்கிறது நீ விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். இந்த லெந்து காலங்களிலும் அநேக காரியங்கள் நாம் பிடித்து கொண்டு பயங்கரமாக யோசித்து கொண்டு இருக்கலாம். நாம் பிடித்து கொண்டிருக்கும் வரை ஆண்டவரால் செயல்பட முடியாது. விட்டு விடுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். காட் பிளஸ் யூ.